இந்த வீடு வந்து இவ்வளோ காலம் டிலே ஆகிறதுக்கு காரணம் இப்போ விளங்குது. டேய் யோசிச்சு பாரு, வேலை ஒரு சோட்டியோட நானே அப்படி கொண்டு. ஆனால் கவிதா சும்மையிலேயே துபாயில் சமைச்சு தான் இருக்கான் இந்த வாடகைக்கு. அவன் அந்த கத்தி பிடிக்கல் கை வெட்டுகள் தேங்காய் பார்த்தா கணக்கை காய்ச்சி நிற்கல. அது படத்தை கொடுத்தா படம் பெறணும். அதானே இப்போ வேளாண் அழகு. வேளாண் அழகு வீடியோ காட்டா முதல் சர்ப்ரைஸாக இருக்கும். முதல்ல சர்ப்ரைஸ் இன்னைக்கு வந்து மீன் கிளம்பு, முருங்கக்காய் மீன் கிளம்பு, முருங்கக்காய் வெள்ளைக்கறி, அங்கே கறிவேப்பிலை சுண்டல். கவிதாசு தேங்காய் திருவு மிளகு தனி அழகு. அடே சித்தப்பா கல்யாணத்துக்கு தான் ஒரு வரவேற்பு நடனம் ஆட போகிறோம். வரவேற்பு நடனம் என்ன ஆடு ஆட போறீர்கள்? வரவேற்பு நடனம் அந்த இந்த இதுதான் பால்க நிரந்தரம் வளர்மதியோ வளர்மதியோ அது ஓதோ ஓதோ ஓ ஓ மீனையெல்லாம் உடைக்காம பார்க்கணும், அதான் முக்கியம். கவிதாஸ் இன்புட்டை பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட்டை பார்ப்போம். பருப்பு அவியலை அவிஞ்சானா, அரிசி அவிஞ்ச காணாது, எல்லாம் குறையா கிடக்கு. இப்போ அந்த ரிசல்ட் சி இதுக்கு கலந்து கிடக்கா மூண்டியரே நீங்க ஒரே 4வது கிளாஸ் அண்டு இப்படித்தான் படுத்த இதுல காலையில் ஒளியும் 16 காலப்பா பார்த்து அந்த மந்த விட்டு அடக்கு மாவள் குளிர் டிரெக்ட் அடிக்க வழி கொடுத்தப்பா. அந்த முதல்ல ஆடினேன் அதான் ஆடும் சாமான் ரேட். வட்டி காலையில் வந்தால் பின்னே தான் போகணுமா? என்ன சொல்றேன் உங்க என்னடாடி சும்மா கணக்கை காய்ச்சி நிற்கல. அது படத்தை கொடுத்தா படம் பெறணும். அதானே இப்போ வேளாண் அழகு. வேளாண் அழகு நாங்கள் சொல்லி கொண்டு சும்மா என்ன கூப்பிட்டு எனக்கு ஆனால் கதவு மாதிரி வரணும். ஆனால் இதே மாதிரி வரணும். இதே மாதிரி விளையாட்டி நாங்கள் வைப்போம் பிறகு முடலை காடுங்க ஆகும். வீடியோ காட்டா முடலை வீடியோ காட்டு முதல் சர்ப்ரைஸாக இருக்கும். முதல்ல சர்ப்ரைஸ் நீ வேண்டா பேர் அக்னியே காட்டுங்க. ஓ ஒட்டக்கா கொடுங்க சித்தப்பா. உங்களோட திறமையை பார்க்க போகிறோம். நாங்கள் முழு திறமையை பார்க்க போகிறோம் கண் முன்னாடி. அப்படிதான் யோசிக்கணும். சோடா கர நீளம் கப்பன் வச்சுலாம் கப்பன் நம்ம அக்னி சோடா குடிக்கிறேன் காஜா இன்னும் கேட்டுக்கணும். இந்த வெள்ளிக்கிழமை இல்லை வேலையை முடிச்சு தந்தா தான்டாப்பா வீட்டை ஒதுக்கலாம்டாப்பா. இந்த கலரை ஏன் திறந்து விட்ட புழுதி போவோம் உள்ள. இது என்ன சாமானுங்க? இது மூளை மட்டமோ வேண்டினீங்களா இல்லை உங்களை கிடக்கும் மூடையோ? இது மூளை மட்டும் இல்லைண்ணா. சோடா குடிச்சிட்டு போட்டு தந்துட்டு அளவு பார்க்கட்டான். ஆள் விட்டுக்கிடுவோம் சொல்கிறோம். அடே வீடியோவில் முக்கியமான கதையில் கதைக்கணும்டா. எது விட்ட கொடு மேய்க்க அதான் நெருப்பாக கேட்பான். அவன்கிட்ட வில்லேஜ் குக்கிங் வீடியோ நீ பார்க்குறீங்களே என்ன இந்த வயசுல என்ன கொண்டு வரான்ண்டு. அவனுங்க இப்போ என்ன சொல்லலாம் பிரச்சனை ஆக்கள் பார்க்காட்டும் அவன் வீடியோவில் மணியாக கேட்பான். ஏதோ கயிறா என்னன்றது ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வாங்க. நீங்கள் நோபலாக கவிதாசின் சமையல் பகுதியை காட்டுறீங்கன்னாலே பெரிய ஒரு இதாக இருக்கும். வெங்காயம் போட்டு அப்படி
எங்கட ராஜினி முருக்கங்காய் வெட்டுற காட்டுங்க ராஜினி. ராஜினி நேத்து உங்க பேர் தெரியுமா? அவ என்ன கலர் சட்டை எடுக்கணும்னு சொல்லுங்க. யாரு? ராஜினி மஞ்சள். மஞ்சள். ஆனா இதுக்கு நீல தெரியுது. அதுக்கு கண்ணால தெரியும். அவட்ட கலர் என்ன கலர்? அது வைக்கடா மைக் மேல. என்னல? மஞ்சள் கலர் வா. எது? போடுங்க. உடவே என்ன ராஜினியோ ராஜினியோ? ராஜினி. ராஜினி. உங்களுக்கு யார் பேர் வச்சது? யாருக்கு தெரியும்? ஆ? கேட்கல நீங்க. கேக்கே. முருக்கங்காய் வெட்டவள்கிட்ட ஆனால் அப்படிங்க மூங்கல் வேலை. அதாவது என்ன நான் என்னடா இப்போ நான் என்னண்டாலுங்க இப்போ கை கழுவேலைன்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்தக்கூடாது. காணி மூவமெண்டு ஒரு பொதுவாக சொன்னான். மூவமே கழுவேலைன்ற கூட கை கழுவிருப்பீங்களா இல்லையே? ஓகே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கவிதா சில தலைமையில் சில வேலைத்திட்டம் நடந்து கொண்டிருக்கு. அதாவது இன்றைக்கு மதிய போசன உணவுக்காக முக்கியமாக இன்றைக்கு வந்து மீன் கிளம்பு, முருங்கக்காய் மீன் கிளம்பு, முருங்கக்காய் வெள்ளைக்கறி, அங்கால கறிவேப்பிலை சுண்டல், அங்கால தக்காளி பழ சோதி அப்படியான சில உடல் வித்தியாசங்களில் வரப்போது தேங்காவும் வரட்டல நினைப்பேன். கவிதாசு தேங்காய் திருவு மழகு தனி அழகு அப்போனா குனிஞ்சி ஆடணும். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மிளகு, கரிஞ்சீரகம், சிறு சீரகம், மஞ்சள், குஞ்சல் அப்படி. எதுவும் இந்த முடிய காட்டு வீடியோவில். சித்தப்பா பிஸ்கட் சாப்பிட்ற அழகா பாருங்க. எதுவும் இந்த முடிய பார்க்க முட்டோம்பன் தேங்காய் மேங்களுக்கு அவனுக்கு சிரிச்சு கொள்ள வேண்டாம். அவன் சிரிப்பு குறைவார். பாப்பன் சித்தப்பா என்ன கேட்டுவாங்க பாப்பா இப்படி வருது என்ன எங்க பார்க்குறேன் பாக்கியல. ஆ ட்ரைனிங்கக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சித்தப்பா கேட்டு எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒழுங்கா செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஆ அதுக்காக அவர் நிற்கிறதுக்காக அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் உங்க மனசார சொல்லுங்க. யாரு அது? நாங்கள் நின்ற வழியா இல்லை அதான் சொல்ல. அதால ஓகே. வேறு இடங்களில் வேலை கூட்டினா தெரியும் சித்தப்பாண்ட வேலை. தக்காளி பழம் என்ன குழம்புக்கோ இல்லை சொதிக்கோ? அவியல். ஆனால் கவிதா சும்மையிலேயே டுபாயில் சமைச்சு தான் இருக்கான் இந்த வாடகைக்கு. அவன் அந்த கத்தி பிடிக்கல், கை வெட்டுகள், தேங்காய் பார்த்தா அடே டுபாயில் தேங்காய் கூட அங்கே பால்மா பாக்கெட் பால்பா பாக்கெட் அங்கெல்லாம் ரெடிமேட் தான். ஆ தண்ணி வண்ணி என்ன சாமம் வாங்கணும். புது தேங்காய் மிஷின் வாங்க யூஸ் பண்ண வரைக்கும் காணலையா? அப்போ புது சுமன் என்ன மிஸ்டர் சுமன்ட மிஸ்டர் சுமண்டா அது வந்து அப்படி அது அப்படி இல்லை. நீங்கள் என்ன சொன்னால் அதை கணக்காக கொண்டு வந்து விட்டு போட்டு ஃபினிஷிங் செய்யணும். இதில் உங்களை ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளுண்டு கூட நீங்கள் செய்கிற வேலையில் என்ன வருங்க. அப்போ தேங்காய் திருவ கூட தேங்காய் சிரட்டை எல்லாத்தையும் திருவி வச்சுக்கிறீங்க. முருக்கங்காய் வெட்ட விட கோதோட வெட்டி போடுறீங்க. ஃபுல்லாக கோதோட கிடைக்குது முருக்கங்காய். பிரான்ஸில் முருக்கங்காய் இருக்கும். எங்கே தேவை வருது? நான் பாவிக்கிறேன். என்னத்துக்கு இப்போ திருவா தேங்காய்? நீங்கள் குழம்புக்கோ இல்லை என்னத்துக்கு தேங்காய் திருவா யோசிக்கிறான். என்னத்துக்கு மீன் குழம்புக்கு. ஆனால் பகடிக்கல மீன் சொதி வச்சாலும் மணியாக இருக்கும். என்ன மீன்? என்ன மீன்? மீனை பண்ணுவே மீன் வந்து என்ன மீன் இது? கோல் பீஸோ? கடல் மீன். கொய் பீஸ். சரி நீங்கள் மட்டும் முருங்க அதுவே யோசிக்காங்க. பகடிக்கல நீங்கள் எத்தனை கால வருஷ சமையல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வாழ்க்கையில்? அதாவது கல்யாணம் கட்டின பின்போ காமுவோ? அவன் இந்த சமையல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 ஒரு நாள் ஒரு மாதமாக தாண்டி போகுது. இங்கே வந்தால் சமைக்க பழையணும். நான் பழக்க விடையதான் நான் நீங்கள் பார்த்தேன். அனுவரில் அம்பங்க அம்பட்டேக்க நீங்கள் பார்த்து பழைய தான் பார்த்தேன். ஓ ஒரு கேள்விப்பட்ட ஆள் சமைச்சா கடை சாப்பிடலாம் போயிட்டாட்டு. அதாவது டேஸ்ட். நம்ம என்ன ஃப்ரான்ஸில் கேட்டது என்ன கேட்டரிங் செய்கிறோம்.
சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம். ஓ ஆச்சுடா அண்டை அண்டை நேரி சொல்கிறேன். எங்களுக்கு தெரிய விலாசமாக சொல்கிறது தான் செய்கிறேன். நான் அங்கே ஆக்களை செய்கிறேன். ஷாமா குடுவடா செய்யணும் உங்களுக்கு டேட்டு ஏன்னு பகடிக்கலாம் இந்த தேக்கங்கால ஏற்றிருந்தா அதுக்கு உதவிக்க வாதையில விஷயம் இதுதான். இது எவ்வளோ பெரிய ஒரு மேசியா உதவு 2 பேர் ஆமாம் விளையாட்டு அதுதான் அதோட கட்டாயம் தேவைடா. அப்போ வெளியில் ஒரு மேஷை பெரிய மேஷம் உண்டு போட்டால் அதுக்காக ஒன்று பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லாட்டி சிக்கல் தான். அங்கால சித்தப்பா அடே சித்தப்பா கல்யாணத்துக்கு தானே ஒரு வரவேற்பு நடனம் ஆட போகிறோம். ஆள் எப்போ சொல்லி ஆட போக வேண்டும். ஓ சித்தப்பா என்ன பாட்டுன்னு ஷோஸ் அந்த கலெக்ஷனுகள் என்ன பாட்டு ஆட புரியும்? சித்தப்பா வாங்கலன் இன்னொரு 5 நிமிஷம் சொல்லுவேன். இதுக்காக காரி கொடு. சித்தப்பா இருங்க சொல்லுவோம். இருங்க சொல்லுங்க கொஞ்சம். நீங்கள் வீடியோ இருக்குன்னா வேலை நீங்கள் இருங்கோ. யாரு வாய்க்க முடியும். இப்படியே எலுமையாக மோங்கலி போய் சாப்பிட்டீங்க இல்லைங்கோ. பிறகு இப்படியே சாந்தி ஏற்றி கொண்டு கூட எல்லாம் திரும்பி விட்டு இப்போ வந்துக்கிறீர்கள். சாப்பிடல இப்போ வந்து பிஸ்கெட் சாப்பிட்னா வரவேற்பு நடனம் என்ன மாட்டு ஆட புரியல்? வரவேற்பு நேரமும் அந்த இந்த இதுதான் இன்னும் வாழ்க நிரந்தரம் வளர்மதி வளர்மதியோ வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே அது வான மலர்ந்தது கவிதை சார் மிச்சதாடு சித்தப்பா என்ன டான்ஸ் பார்த்துக்கல? ஓ டான்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ஆனால் சித்தப்பா ஆடணும் அப்படி சொல்லலாம். ஒன்று ஒரு நைட்டி இல்லாட்டி ஒரு சோட்டி ஒன்று கொடுக்கணும். இல்லாட்டி ஆளுக்கு வந்து ஆள்கிட்ட முக்கியமாக அந்த வயிறு தெரியிற மாதிரி ஒரு உடுப்போண்டு ஒரு லெஹங்கா போட்டு லெஹங்கான்ற ப்ளவுஸை வந்து வயிறு தெரியாக எடுக்கும். வெளிநாட்டில் ஒரு இதோட நின்று ஆடுவினா வந்து உள் சப்பாத்தும் போட்டு யோசிச்சு பாரு ஆளுக்கு ஒரு சோட்டியோட நானே பிடிக்கும்ண்டு உட்காருங்கப்பா பாடிக்கலாமே. நீங்கள் சொல்லலாம் வந்து முதல்ல கல்யாணத்துக்கு நான் ஏதாவது செய்யணும். அது குழு நாடகமோ இல்லை தனி நாடகமோ வெல்கம் பண்ணும் போது குழு நாடகம் யார் குழுவாக ஜெயிக்கிறது? அது நீங்கள் யாருக்கு பொறுப்படுங்க யாராவது யாரை ஜெயிக்கிறது? இந்த கவிதா இருக்காங்க. நீங்கள் சாந்தினி சாரு வர மாட்டா அவருக்கு நாடகம் பிடிக்காது. குழு நாடகம் தெரிவரா சிங்கிள் தான். அது இப்போ காலையில எல்லாம் தெரியுறா பொழுதுபட்டோன்னா என்ன கவிதா ஆடி விடலாம் சரிதான். பொழுதுபட்ட அப்புறம் ஆடு யார் ஆட்டோடாப்பா என்ன வாய் எங்கடாப்பா காய் இதுக்குலாம் பறிக்கணும் இதெல்லாம் பறிக்கணும் என்ன அப்போ வேற எங்கே வரைக்கும் சொல்கிறா 300 தான் ஐயா இறக்கி விடுறதுக்கு வந்து மிஷினிக்கு ரோட்டில் உள்ள பட்டி அடிக்கிறேன் நான் சைட் பக்கத்தை அப்படி அதை விட இன்றைக்கு போய் ஸ்கூல் நாள் வேறு அதோட பின் பட்டிக்கலாம் அங்கே தூரம் தூக்கிட்டு போனால் ரொம்ப கண்ணுக்குமே தெரியாது. என்ன சொல்ல வரேன் நீங்கள் நாட்டுக்கு பறிக்க வேணான்றீங்களோ பறிக்க இறக்க சொல்கிறீங்களோ ஒரு கடைக்கு பறிச்சு விட பறிக்கிற என்ன பக்கத்தை பார்த்து செய்யலாம் தானே அட்ஜஸ்ட் பண்ணுறானே. இந்த 3 சின்ன 4 எல்லாம் வெட்டி போனேன் எந்த கல் எடுத்தேன் அடிச்சேனே அது நல்லா இருக்கும் சூப்பராக புது உடனே அடிச்சு எடுத்து என்னன்றாப்பா ரிவேஷன் பார்த்தீங்களா சித்தவா வாய்க்கல இடம் எல்லாம் வைப்பாருப்பா ராய் பரட்டும் இது அவர்றாப்பா ஆள் போய் வட்டி வர போ
நிறைய யோசிக்கா நீ எங்கடாவா வெட்ட போனால் அம்மா சுண்டல் எங்கடாவா போய் வெட்டி தராள் அட போக சொல்லட்ட போ போ ஆறாய் ரைட் வரட்டும் 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 கொஞ்சம் நிமித்தி எடுங்கோ டெக்தர் ஒரு விஷயம் வேறு அறியும் வரட்டும் வரட்டும் ஓ ஓ ஓ ரைட் நிமித்தி எடுங்கோ ரோட்டை பார் ரைட் நிக்கடும் ரைட் வேது முன்னூறு ரோட்டுக்கு போக கூடாப்பா சாம இருக்க ஓ ஓ பாதிங்க ரைட் கொஞ்சம் லேட் ஆனா சரிடாப்பா டிராஃபிக் கும்பும் அம்மா வேளாறு வான உள்ள கிடக்குறவன் நல்ல ஹல்றா உடையாத உண்டு Right. Endapa.
மீன் எல்லாம் உடைக்காம பார்க்கணும், அதான் முக்கியம். விளங்க மீன் எல்லாம் உடைக்காம பார்க்கணும். பார்த்தியா கறி எப்படி வருதுண்டு செஞ்சா அப்புறம் சொல்லே வேணும். கனவே பிடிக்கும். சரி கனவா இல்லை, அது அது அந்த மீன்ட அந்த சொக்குப்பட்டை மீன் கறி சமைச்சா தக்காளி பழம் மிதக்கணும், இல்லாட்டி அது அந்த மீன் கறி ஆள் வெத்தில் ஓட்டிக்கிறா. டேய் புளி முன்னுக்கு நிற்கான் நல்ல. சரி நான் சைடாக தான் ஓட்டேன். பெரிய அளவில் கரண்டி போட்டால் வந்து மீனுக்கு சேதம் வந்துடும். அதில் அப்பப்போ அதனால சொல்லிக்கண்ணா சமைக்கிற இடத்துல தலையெல்லாம் கையை வைக்கக்கூடாது சொல்லியிருக்கேண்ணா. சூடாடா நீ நேக்கிழமை சூடாடா. டேய் இப்போ வந்து போதிய அளவு பால் விட போகிறோம் நாங்கள். அதாவது கணக்கு இல்லை, கொஞ்சமாக விடணும். ரைட், எனக்கு தெரியும் அளவு சும்மா இருங்க, சமைக்கிறேன்னு தெரியாது. காணும் வேண்டி சொல்கிறேன், நான் சொல்லி கொடுத்து சமைக்காங்கண்டு சும்மா. அவன் சும்மா சொல்றடா, நாங்கள் சமைப்போம் சொல்லி காட்டுறது. நாங்கள் சொல்லித்தான் அவன் செய்கிறேன்னு சொல்லி எண்ணெயில் அங்கஞ்ச படிஞ்சு கிடக்க விட எல்லா இடமும் பரப்பி விடுறோம். முழங்க அவன் மீன்ல கை வைக்கல ஒரு நாள், தக்காளி பழத்தோட தான் கை வைக்க. கடவுளே எண்ணெய் எல்லாம் ஒரு பக்கம் வந்து நிற்க, ஏன் காரணம்? சோடா கொடுக்கும், சும்மா இருக்கிற சோடா கொடுக்காம. ஓகே, இப்போ வந்து பாருங்க மீன் குழம்பு வந்து அப்படி கொதிக்க வந்து சொல்லி இப்போ வந்து உள்ளியும் வந்து மேலால் வந்து செய்திருக்கு. வந்து கறி வந்து ஃபினிஷிங் கட்டத்துக்கு வந்துட்டு இவர் வந்து ரெடி, அடுத்த கறியான் வந்து வைக்கணும். அதுக்குரிய வேலையெல்லாம் இப்போ நடந்து வந்துருக்கு. நீங்கள் வந்து ஆளை இறக்க வேண்டியாங்க ஒன்றும் வீட்டில். மீன் குழம்புட கறிக்கு தாங்க பார்த்தா அதை சாப்பிடணும் போல இருக்கும் நிறைய பேர். கவிதாஸ் இன்புட்டை பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட்டை பார்ப்போம். அவன் என்ன சொல்லுவான் சாப்பிடும் டேஸ்ட் அப்படின்னு. பருப்பு அவியலை அவிஞ்சானா, அரிசி அவிஞ்ச காணாது, என்ன எல்லாம் கூறையா கிடக்கு. முருங்கைக்காய் பாப் சொல்லவே இல்லை. சூடாக ஒன்று செஞ்சுருக்காங்க. முருங்கைக்காய் கடும் அவியலாக கிடக்கு. முருக்கங்காய் சோறு மாதிரியும் சோறு முருக்கங்காய் மாதிரிங்களே. ஓ அப்பாண்ட ரிசல்ட் சி. என்ன எவ்வளோ சாப்பாடு? அதுதான் அப்பா அரிசி மாற்றம். பாரமீன் குழம்பு துள்ளு மண்டை, பெரிய துள்ளு மண்டை. அது என்ன மண்டே பாரு? என்னம்மா செவ்வுலையா? இது புதுசா வந்த மீன் புதுசாக வந்த மீன். எனக்கு ஒரு மீன் தெரியா? அதான் முருகை பொரிஞ்சு கிடக்கு. முருகை பொரிஞ்சு கிடக்கு மீன். மீன் பொரியல், சுடச்சு சாப்பிடுறா
சுட சுட சாப்பிட டேஸ்ட் கொஞ்சம் தெரியாது சாப்பாடு டேஸ்ட் தெரியும் டேஸ்ட் தெரியான்றியோ சாப்பாடு தெரியாது சுட சாப்பாடு தெரியும் அடையா பறிக்கணும் இல்லை நீங்கள் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க சொல்கிறது மொட்டைங்களா மொட்டை முட்டை ஸ்லீப்பிங் என்ன சமைச்ச கலைப்புல போய் தூங்கி நினைக்கிறேன் அவன் என்ன ஆச்சு அப்பா குத்தாசி போட்டுருக்காக்கா ஆத்தா கேட்டா குத்து ஏன் சொல்லுங்க திடீர்னு முடியுது அவன் முருங்கை மட்டும்தான் வெட்டுனேன் வீடியோ கூட நீளங்களாக தான் இருக்கும் நினைக்கிறேன் நம்ம நல்லா சாப்பாடு ரைக்கிற நல்லா இருக்கேன் காய்ச்சி போடுவாங்க நல்லா இல்லைண்டா அப்புறம் சமையலும் இல்லாமல் போயிடும் மீன் பொரியல் போட்டோலியா கடலை ஒரிஜினல் இல்லை கடலை ஒரிஜினல் இல்லை மிக்சர் பிராண்ட் நியூ ஒன்று முருங்கை சரியா விலை போகும் நினைக்கணும் இப்போ சாம எடுக்கலடா முருங்கை சரியா விலையே இல்லை முருகங்க ம் அப்போ சாப்பிடுவா வேலை உடம்ப கவனிங்க வாங்க சாப்பிடு என்னடா இது முருகா சோறு கறி விடுவேன் மீன் பொரியல் மீன் பொரியல்லாம் சாப்பிடக்கூடாது அதை ஆள் கொண்டு வா பொரியல் பகுதியெல்லாம் குறைக்கும் எல்லாம் சுடுறதால சிக்கலாக கிடக்கு ஏதாவது வேணும் சோறு பருப்பு வா பஸ் சாப்பிடும் இந்த கரைச்சலுக்குள்ளேயும் சமைச்சு கொஞ்சம் ஒரு சாப்பாடை தந்துட்டாங்கடா அப்போ சரி ஒரு சாப்பிடு டேஸ்ட் சோறு சாப்பிடு இல்லைன்னா வார்த்தையால சொல்லுடா ஐயால காட்டாது வார்த்தையால சொல்லு சிம்பிளா பிடிச்சி பருப்பு மட்டும் சாப்பிடுவோம் நல்லா இருக்கேன்றாங்க பருப்பே நல்லா தான் மிச்சத்தை யோசிப்பேன் அதுதான் மற்ற யோசிச்சு பார் அஜினேடா சாப்பாடு கறி போடவான் தெரிஞ்சு போட போயோ ஊருக்கு போயிட்டு ஆறி போயிருக்கும் கணக்காக இருக்கும் ஓ வந்தது என்ன இளமானே ஓ வண்டிய வர்றா ஓ செல்ல குட்டி அந்த செல்லம் ஆறு யாருண்டா உண்மையாதானே ஓடிதுண்டாப்பாண்ணா புல்லு சும்மா கதை உண்டு தெரியும் நீங்க எங்க பார்த்து பாஞ்சுட்டேன் நான் இதுக்கு கலந்து கிடக்கா மூண்டியரே நீங்க ஒரே 4வது கிளாஸ் இருக்கு அதான் நுரைக்க விட்டேன் நான் உங்களுக்கு விடாத எங்கடா விடலே என்ன ஆக்கினா
ஆள் கண்டபடி இதில் அடிக்கிறல என்னேரா சரி விடு விடு பிஸ்கெட் உடைச்சு கொடுக்கணுமே அம்மா வேண்டாம் எனக்கு வேண்டாம் முடி கிடக்கு சாமான் சரிவா அவசரப்பட கரணம் என்ன ஆட்டம் கூட முடிஞ்சனோட அப்படியே கிடைக்கிறாப்பா எல்லாம் இது திருநெல்வேலிப்பா இது ஏது இது திருநெல்வேலி அங்கே படிக்க முடிஞ்சாங்க படி ஃபுல்லாக முடிஞ்சாது நான் காட்டு பெரிய அளவு இல்லை பகல் டைமில் காட்டு உங்கள் கேட்டி நடிச்சா சரி என்ன முடிஞ்சிடும் தொங்கல் கறி பாக்ஸ்ல இருந்தா தான் அதை முடிக்கலாம் தொங்கல் முடிஞ்ச நீ கேட்டி மட்டும் அதையும் கேட்டுருந்தேன் சும்மா அந்த வெட்டியாச்சு அடிங்க பார்ப்போம் முடிஞ்சிடும் அடிச்சு முடிச்சு போட்டு வா மற்ற கேட்போம் மற்ற காய்கறினா களத்துல தூக்கி இந்த களத்துல கூட கரெக்டெல்லாம் கட்டாரு எல்லாருக்கும் அதோட எஞ்ச நிக்கிற ஆளுக்கு எவ்வளவு கண்ணண்டா யோசிச்சு பாருங்க ரோட்டால போற வர கவனம் சொல்லி கிடக்கு என்னடா பாய் பிஸ்கெட் 3 ஒரே டைம் ஒட்டிடி பிஸ்கெட்டை சாப்பிட்றதுலடாப்பா இந்த ஒரு ஆசையால வேலையை பாரு அங்கே சாப்பிடு கொண்டி நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு வந்து கடைசி யாரு பாட்டி வந்து போடுறோம் கீழே வந்து மேலே வந்து நீங்கள் அன்றைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றாங்க சாப்பிடலான்னு திருவிழலாம் எப்போ மரியாதைப்பா வீடெல்லாம் முடிச்சு உங்களோட கையில் நீங்கள் ஒப்படைக்கணும் ஒரு வேலையே இருக்கக்கூடாது ஓ கொஞ்சம் வாங்கோ எனக்கு வேண்டாம் நான் சாப்பிடுறது வளர்ற வயசுல சாப்பிட்றான் கொஞ்சம் கொடுத்து சில்லர் ஃபிட்டிங் காரணம் பாருங்க இந்த ரெண்டுக்கும் மூடி போச்சுக்கிறான் அங்கால ரெண்டுக்கும் மூடி வைக்க ரெண்டு சின்னனுக்கு கீழே கீழே பாருங்க சின்னனுக்கு வைக்கவே இல்லையா சரி வச்சிருந்தாலும் அதே பெட்டு இந்த பெட்டி தான் தெரியாம கொள்ளலாம் அதுவும் கீழே எடுத்து விட என்ன அதுக்கு மூடி இருக்க போய் எவ்வளோ போடணும் நீங்கள் மறந்துட்டாங்க நான் தெரிஞ்சுட்டேன் மறந்துட்டான இந்த சமயம் இது ரெண்டு பிரசிடென்ட்டுக்கும் போட்டுருக்காங்க மறந்துட்டா வர மூடி வராமல் இருக்காது அது மூடி வரும் இப்போ போட மறந்துட்டாங்க அடிச்சாமல் கொண்டு வர விட்டிப்பாங்க கதையை மாற்றிட்டு பசின்னு போட்டுருந்தாங்க விஷயம் இவ்வளோதான் தேர்ட்டி இந்த இடத்துல வரைச்சாச்சு இது வந்து பிடிச்சால் அங்கே கொண்டு விட்டு சரி படிக்கல நீ முடிச்சா மேல் வேலை வேண்டிய வேலையை ஃபுல்லாக முடிச்சிடுவாங்க வேற மேலே மேலே வேலை இவ்வளோ தானே மேலே காக்கா எச்சம் போடுங்க பழி வைக்கணும் அதான் சொல்லு மேல் வேலையை அவரோட சம்மந்தப்படுத்துறான்னு முடிஞ்சுது முடிச்சாதான் கருவன் நம்மளுக்கு தண்ணி ஆட்டி ஃபுல்லா அதுக்கானவா வேண்டும் வெட்டி வச்சா சரி காலை உங்களோட கட்டம் என்ன வாய்ப்பு பாப்ப சரியா ரெண்டோட ஏரியோ ஐயோ இந்த பெட்ரூம் அப்பா கடவுளே ஓ சரியா நல்ல ஒரு ஏணி உண்டு அப்போ காத்தண்டா தூக்கி அறிய ஆகலை யார தேடிதான் எவ்வளோ அண்டு இப்படித்தான் படுத்த இதுல காலையில் ஒளியும் 15 காலைலப்பா
ஓ பார்த்தா அந்த பத்த விட்டு அடக்கு நல்ல ஆள ஒருத்தர் உடம்பல்ல பொத்தி கொண்டு ஓடி போய் டிஷர்ட்டால வரைச்சி திரிஞ்சு நான் ஓ மாவல் குளிர் டிரெக்ட் அடிக்க வழி கொடுத்தப்பா மற்ற அந்த லொக்கு கொண்டு பூட்டியாச்சோ அது அடிச்சடிச்சாதான்டா பொழுப்புனேன் என்ன நான் அப்புறம் ஒலிம்பி அதெல்லாம் பூட்டி என்னது ஓண்டாப்போ சும்மா கதை உண்டு தெரியுமா இந்த சைஸுக்கு வட்டி அனுப்பிடுது ஆடா இதுக்கு கொழும்பு இங்க ஹோட்டலாம் தானே நெல்லியடிக்க ஹோட்டலாம் தானே அவசர கட்டத்துல புள்ள விட்டா சிக்கல் கண்ணாடி கண்ணாடியை தூக்குற பார்த்தாலே டபுள் லா 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 அம்மா சுண்டல் இந்த கடும் பேர நடக்குதாப்பா எல்லா பக்கமும் ஒரு பக்கம் போய்க்கொள்ள டஸ்ட் கும்பம் ஓய் என்னங்க கட்டியோ கட்டிய இடந்த கட்டியாயிட்டு போலோட வேற இல்லை அதான் மட்டும்தான் இதை தூக்க கூட சொல்லணும் பட்டா ராஜா கட் பண்ண பண்ணவேலாம் ஹரி எல்லாம் மினக்கட்ட வேலையில தானே வந்தாலும் டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடு வந்து இவ்வளோ காலம் டிலே ஆகிறதுக்கு காரணம் இப்பானே விளங்கு என்ன முழு மினக்கட்ட வேலையில் என்ன செய்கிற ஒரு தரம்ன்றதால மினக்கட்டாலும் செய்யத்தான் போகணும் அந்த முடி வெட்டுருக்கா வெட்டும் அந்த முதல்ல வெட்டுன்னு அதான் ஆடு சாமான் வட்டி காலையில் வந்தால் பின்னே தான் போகணுமா ஒட்டு கதையும் இல்லை நின்றா புல்லா நின்றா ஆடி பாடி சும்மா மிஸ் பாத்தியா பம்பலாம் ஓ அதெல்லாம் பிரச்சனை இல்லை என்னத்தை சொல்றேன் மனுஷிக்காக பிராவ வீடியோ ஆளு எப்படி நேரம் போல விளையாட்டு ஆடினாப்பா பெரிய வேலையில பாருங்க பெட்ரூம் பார்க்க கவலையாக கிடக்குறா பஸ் இந்த தலையணை எல்லாம் கிடக்குற விட இதானே தம்பி படுக்க இரவில்லை நம்மளோட படுக்கா சிஸ் தாருடாப்பா சிறிலங்கா ஜேசி இதெல்லாம் போட்டு திரிய மானக்கடா கிடக்கு இப்போ பகடிக்கு இல்லை
செய்கிற வேலையை அட்டொழியங்க பார்க்க சாமான் கும்போ வேலை மிஞ்சின சாமானு வேலை வீட்டு வேலை முடியட்டுமா ஓகே